இந்த திருவாதிரை வழிபாடு அப்படிதான் வந்தது. திருவாதிரைன்னு ஒரு சிவனடியார், ஒரு அம்மா ஆதிரையாள்னு பேரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சிவபக்தியில மிஞ்சினவங்க. சுவாமியை தினந்தோறும் வழிபாடு பண்ணாங்க. அந்த அம்மா கல்யாணமே ஆகல. நல்ல வரன் பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு, ஆதிரைங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே மணமகன் இறந்து போயிட்டான். கல்யாணம் ஆன அன்னைக்கே மணமகன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த அம்மா பார்த்தார்கள். அந்த அம்மா, நான் இவ்வளவு சிவபக்தியை செஞ்சு நான் கழுத்துல ஏறின தாலி கயிறு கூட காயிலேயே, அதுக்குள்ள இந்த தோஷம் ஏன் ஏற்பட்டது? நானும் என்னுடைய உடலை விடுகிறேன், நான் உயிர் மாய்த்துக் கொள்கிறேன் சொல்லி சிவாலயத்தில் போய் தீயை மூட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் சுவாமி வந்தாராம். கவலைப்படாதேன்னு சொல்லி இறந்து போன மணமகனை மீட்டு எழுப்பி தன் கையினாலேயே மஞ்சள் சரடை எடுத்து கொடுத்து கட்ட வச்சாராம். அதனால தான் திருவாதிரை விழா அன்னைக்கு நம்ம கொங்கு நாட்டில் திருக்கல்யாணம் பண்ணுற வழக்கம் உண்டு. எல்லாரும் படையல் போட்டு சாமி கும்பிட்ற வழக்கம் உண்டு. மஞ்சள் சரடை வாங்கி மாற்றி கொள்ளுகிற வழக்கம் உண்டு. அது எதனால் வந்ததுன்னா, இந்த திருவாதிரைங்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்த தோஷத்தை நீக்குவதற்காக வழிபாடு செய்த ஒரு அற்புதமான ஒரு நாள் திருவாதிரை பெருநாள். திருவாதிரை பெருநாள்